வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை இதிலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இதை பற்றிய டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, அதோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், நம்ம டெலிகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பேஜ் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இதில் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேர் உங்களோட மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் தந்தை, கணவர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி, அதுக்கப்புறம் உங்களோட வயசு, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாலினம் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஆணுன்னா ஆணுன்னு கொடுங்க, பெண்ணுன்னா பெண்ணுங்கிற இந்த பாக்ஸை டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க, உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் டீட்டெயிலாக பின்கோடோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் இதில் கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க, நீங்கள் பர்சனல் நம்பர் வச்சுருக்கீங்க அந்த நம்பர் இதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி இருந்தால் கொடுத்துருங்க, இல்லைனா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மதம் கேட்டிருக்காங்க, உங்கள் மதத்தை மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி, நீங்கள் அதிகபட்சமாக என்ன கல்வி தகுதியை முடிச்சிருக்கீங்களோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட ஜெராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு உங்கள் கல்வி தகுதி போக உங்கள் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட டைப்பிங்கோ, கம்ப்யூட்டரோ, டிரைவிங்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் தகுதிக்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட ஜெராக்ஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அரசு பதிவு பெற்ற அதிகாரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கி இதோட அட்டாச் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன டேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது மாதம் ஸ்டார்டிங்குக்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருக்கணும். இந்த மாதம் என்றைக்கு வாங்கினாலும் சரி வாங்கிட்டு அதோட ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க தெரியுமா, உங்களோட பள்ளி அல்லது கல்லூரி அங்கே ஏதாச்சும் ஒரு இடத்துல அங்கேயே நன்னடத்தை சான்று வாங்கி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் குற்றவியல் நடவடிக்கை இருந்துச்சுன்னா ஆம் கொடுத்து அதோட டீட்டெயில் ஃபில் பண்ணிங்க. அப்படி இல்லைனா இல்லைன்னு மட்டும் கொடுத்துருங்க, வேறு எதுவும் ஃபில் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற வேலைவாய்ப்புக்கு ரிலவெண்ட்டாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கா இதில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே கொடுக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதில் உங்களோட பேர், அதுக்கப்புறம் இதில் உங்கள் தந்தையின் பேர் கொடுத்து இடம் நாள் கொடுத்துருங்க. கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த மாதிரி ஈஸியாகவே நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ப்ரோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அதை மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி தகுதி சான்று, நீங்கள் என்னென்ன கல்வி தகுதி சான்று வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அது போக கூடுதல் கல்வி தகுதி, அதாவது டிரைவிங்கு அந்த மாதிரி டைப்பிங் அந்த மாதிரி இது வச்சுருந்தா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியில் அப்ளை பண்ணீங்க, பிசி, எஸ்சியில் அப்ளை பண்ணீங்க, எஸ்சி அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் இங்க் சைன் வாங்கி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். வெறும் ஜெராக்ஸை மட்டும் நீங்கள் வச்சிடக்கூடாது, அவங்ககிட்ட சைன் வாங்கி நீங்கள் அதையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசி சர்டிஃபிகேட் இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி கண்டிப்பாக வைக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு சேர்ந்துட்டீங்க, கன்ஃபார்ம் ஆகி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்கள் மேலே எந்த ஒரு கிரிமினல் கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் அப்ளை பண்ணி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெற்ற மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல உடல் தகுதியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சான்று கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரை கரெக்டாக நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த போஸ்ட்டை நீங்கள் அஞ்சல் மூலியமாக அனுப்பலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நேரில் கொண்டு போய் அந்த கோயிலில் கொடுத்து வரனாலும் கொடுத்துட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோ நான் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் தான் இது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்பினா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் கவராக வச்சு
வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒரே அப்ளிகேஷன் கவரை 2-3 ஃபார்ம் வச்சு அனுப்பிடக்கூடாது. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கவரில் வச்சு தனித்தனியாக நீங்கள் அனுப்பிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு விருப்பப்படுறீங்களோ அத்தனை போஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ்ன்னு எடுத்தீங்கன்னா துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை கோவை மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் அனுப்பலாம், அஞ்சல் மூலியம் அனுப்பலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் அனுப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட ஒரு 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி உங்களோட அட்ரஸ் எழுதி இந்த கவரோட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை 5/4/2024 அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பிடுங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.